சென்னையை அடுத்த திருநின்றவூரில் மழை ஓய்ந்து 10 நாட்கள் ஆகியும் வெள்ள நீர் இன்னும் வடியவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் சந்திக்கும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், 10 நாட்களாக வெள்ள நீர் வடியாமல் இருக்க என்ன காரணம்? வெள்ள நீரை அகற்றும் பணி எந்த அளவில், எந்த வேகத்தில் நடக்கிறது? நிச்சயமாக சக்தி, ஆவடி வட்டம் இந்த திருநின்றவூர் நகராட்சிக்கு உட்பட்ட ராமதாஸ்புரம், பெரியார் நகர், முத்தம்மன் நகர், பாரதியார் தெரு, கம்பர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த மழை வெள்ளமானது சூழ்ந்தது. குறிப்பாக இந்த மிக்ஜாம் கோயில் எதிரொலியாக இந்த திருநின்றவூர் ஈசா ஏரி நிரம்பி இந்த பகுதிகளுக்குள் மழை வெள்ளம் நுழைந்து தற்போது வரை இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கி வடியாமல் அந்த பகுதி மக்கள் இன்னும் துயரிலேயே இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் நேரடியாக களமிறங்கி தற்போது வரை இந்த மழை வெள்ளத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். எனினும் தற்போது வரை இந்த கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. தண்ணீர் நிறமாறியும் உள்ளது, துர்நாற்றம் வீசுகின்றது. அதே போன்று தொற்று பரவும் அபாயமும் அந்த பகுதியில் இருக்கின்றது. எனினும் அரசு சார்பில் மருத்துவ முகாம்கள் உள்ளிட்ட பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் தேங்கி இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை அகற்ற உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கின்றனர். அந்த பகுதியில் நேரடியாக நாம் சென்று மக்களிடம் பேசிய போது இதன் காரணமாக அவர்கள் கடுமையாக அவதியடைந்து வருவதாகவும், அதே போன்று சிறுவர்களை வெளியே விடவும் அஞ்சுகின்றனர். ஏனென்றால் இடுப்பளவு தண்ணீர் என்றால் சிறுவர்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயமும் இருக்கின்றது என அச்சம் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் தான் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கர், அதே போன்று நகராட்சிகளின் நிர்வாக இயக்குநர் சிவராசு உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என அனைவரும் அங்கு குழுந்து இந்த தேங்கியிருக்கும் வெள்ள நீரை வெளியே துரிதமாக எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் 2 நாள் இலக்கு வைத்து இந்த தண்ணீரை அகற்ற முடிவு செய்யப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் இன்று காலை வரை கிட்டத்தட்ட 400 குதிரை திறன் வேகத்தில் அந்த மோட்டார் மூலம் தண்ணீர் இறைக்கும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது அது கிட்டத்தட்ட 750 குதிரை திறனாக மாற்றப்பட்டு தண்ணீரை விரைவாக அகற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இன்று மாலை பிறகு கிட்டத்தட்ட 1000 குதிரை திறனுக்கு தண்ணீரை வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வேகத்தில் தண்ணீரை வெளியேற்றினால் 2 தினங்களில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீரும் வெளியே எடுத்து விடலாம் என பொறியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த நகராட்சித்துறை இயக்குனர் தெரிவிக்கையில் இந்த பணியை மேற்பார்வையிட கிட்டத்தட்ட 3 இயக்குநர்கள், அதே போன்று 10க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த தண்ணீரை விரைவாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். திருநின்றவூர் பகுதி மக்கள் கடந்த 10 தினங்களாக பாதிக்கப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு கை கொடுக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதே போன்று பலதரப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் நேரடியாக வந்து உதவி வருகின்றனர். நகராட்சி சார்பிலும் அதே போன்று வருவாய்த்துறை சார்பிலும் இந்த மக்களுக்கு உதவிகள் செய்து வந்தாலும் அவர்கள் நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சக்தி, அண்மை தகவலுக்கு நன்றி நவீன்.